நிலா மற்றும் சோழன் இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்த நிலையில் அந்த வீட்டை திரும்ப கைப்பற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். நடேசன் பேரில் உயில் இருப்பதாகச் சொல்லப்பட்டாலும் அப்படி ஒன்று நிஜமாகவே இருக்கிறதா என்ற சந்தேகம் சோழனுக்கு இருந்தது. ஆனால் நிலா தன் மாமனார் மீது கொண்ட நம்பிக்கையில் அவர் பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை என்றும் அந்த பத்திரம் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே எங்கோ ஒளிந்திருக்க வேண்டும் என்றும் வாதிட்டாள். பல்லவன் தன் தாயின் புகைப்படத்தை இத்தனை ஆண்டுகள் கழித்து அதே வீட்டில் கண்டெடுத்ததை உதாரணமாகக் காட்டி சோழனை சம்மதிக்க வைத்தாள். இருவரும் ரகசியமாக நள்ளிரவில் வீட்டுக்குச் சென்றார்கள். ஓட்டை பிரித்து சோழன் உள்ளே இறங்கித் தேடத் தொடங்கினான். நிலா மேலே இருந்து கண்காணித்துக் கொண்டிருந்தாள். அப்போது எதிர்பாராத விதமாக கார்த்திகாவின் பெரியப்பா ஒரு ஆளுடன் அங்கு வந்தார். அவர்கள் வருவதைக் கண்டு நிலா பதற்றமடைந்தாலும் சோழன் நிதானமாக இருந்தான். பெரியப்பா வந்ததே அந்த உயில் பத்திரத்தை திருடி அழிப்பதற்காகத்தான் என்பது அவர்கள் பேசியதைக் கேட்டபோது நிலாவுக்குப் புரிந்தது. நிலா கொடுத்த யோசனைப்படி சோழன் வீட்டுக்குள் ஒரு கட்டிலுக்கு அடியில் மறைந்து கொண்டான். பெரியப்பாவும் அவருடன் வந்த ஆளும் வீடு முழுக்க தேடி கடைசியாக பரன்மேலிருந்த ஒரு பழைய பெட்டியை கண்டெடுத்தார்கள். அதில் தேடிய உயில் பத்திரம் இருக்கவே அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். நடேசன் குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியேற்றத்தான் போட்ட திட்டமெல்லாம் பலித்துவிட்டதாக பெரியப்பா பெருமிதத்தோடு பேசினார். அப்போது மறைந்திருந்த சோழன் திடீரென வெளிப்பட்டு பெரியப்பாவின் சட்டையை பிடித்து தன் குடும்பத்திற்கு அவர் செய்த துரோகத்தை கேட்டுச் சத்தமிட்டான். அவரிடமிருந்த பத்திரத்தை பிடுங்கிக் கொண்டான். அதே சமயம் நிலா ஏற்கனவே திட்டமிட்டபடி போலீசாருடன் அங்கு வந்து சேர்ந்தாள். சீல் வைக்கப்பட்ட வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த பெரியப்பாவையும் அவருடன் வந்தவரையும் போலீசார் கையும் களவுமாக பிடித்தார்கள். சோழன் அந்த உயில் பத்திரத்தை காண்பித்து இது தன் தந்தை நடேசன் பேரில் இருப்பதை நிரூபித்தான். பெரியப்பாவின் சதித்திட்டங்கள் அனைத்தும் அம்பலமானது. இது எங்கள் வீடு, எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது, இப்போதே நாங்கள் உள்ளே செல்வோம் என்று நிலா உறுதியாக பேசினாள். கமிஷனர் வரை செல்வேன் என்று அவள் மிரட்டியதால் போலீசார் வேறு வழியின்றி அவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்க சம்மதித்தார்கள். துரோகம் செய்த பெரியப்பாவையும் அவரது ஆளையும் போலீசார் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றார்கள். இக்கட்டான நேரத்தில் சமயோசிதமாகச் செயல்பட்ட நிலாவை பார்த்து சோழன் நெகிழ்ந்து போனான். மிகுந்த மகிழ்ச்சியில் நிலாவை கட்டிப்பிடித்து தன் நன்றியை தெரிவித்தான். பிறகு தன் அண்ணனுக்கும் குடும்பத்தினருக்கும் போன் செய்து நம்ம வீடு நமக்கே கிடைத்துவிட்டது, உடனே கிளம்பி வாருங்கள் என்று சந்தோஷமாக அழைத்தான். நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு நியாயம் வென்று அந்த வீடு மீண்டும் அவர்கள் வசமானது. சோழன் கொடுத்த தகவலை கேட்டு நடேசன், பல்லவன் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் பதற்றத்துடனும் அதே சமயம் ஒருவித எதிர்பார்ப்புடனும் அந்த வீட்டு வாசலில் வந்து நின்றார்கள். சீல் உடைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் நிலாவும் சோழனும் உள்ளே இருப்பதை பார்த்ததும் அவர்களுக்கு பேச்சே வரவில்லை. சோழன் ஓடிச் சென்று தன் தந்தை நடேசனிடம் அந்த உயில் பத்திரத்தை கொடுத்தான். அப்பா, நீங்க சொன்னது உண்மைதான்பா. இதோ தாத்தா உங்க பேர்ல எழுதி கொடுத்த பத்திரம். அந்த பெரியப்பா இதை திருட பார்த்தாரு, ஆனா நிலாவோட சாமர்த்தியத்தால இப்போ இது நம்ம கைக்கு வந்துடுச்சு என்று பெருமிதத்தோடு சொன்னான். நடேசன் அந்த பத்திரத்தை கைகளில் வாங்கியபோது அவர் கண்கள் கலங்கின. இத்தனை கால போராட்டத்திற்குப் பிறகு தன் தந்தை தனக்கு கொடுத்த அங்கீகாரம் மீண்டும் கிடைத்ததை எண்ணி நெகிழ்ந்து போனார். இந்த வீடு வெறும் செங்கல் சுவர் இல்லடா, இது நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம். இதை தக்க வைக்க நிலா செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போறேன்னு தெரியல என்று நிலாவை பார்த்து ஊர்க்கமாகச் சொன்னார். நிலா சிரித்துக்கொண்டே, இது நம்ம குடும்பம் மாமா, இதுல நான் செஞ்சதுல என்ன இருக்கு, இனிமே யாரும் நம்மளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது என்று தைரியம் கொடுத்தாள். அன்று இரவே அனைவரும் வீட்டிற்குள் குடியேறினார்கள். பல நாட்களாக இருண்டு கிடந்த அந்த ஐயனார் துணை இல்லத்தில் மீண்டும் விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டன. பல்லவன் தன் தாயின் புகைப்படத்திற்கு முன்னால் நின்று, அம்மா, இனிமே இந்த வீட்டை யாராலும் பிரிக்க முடியாதுமா என்று மனமுருகி வேண்டினான். நிலாவும் சோழனும் சேர்ந்து அந்த வீட்டை சுத்தம் செய்தார்கள். அப்போது நிலாவுக்கும் சோழனுக்கும் இடையே ஒரு மௌனமான புரிதல் ஏற்பட்டது. இதுவரை இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் மறைந்து ஒருவரை ஒருவர் மதிக்கும் புதிய பிணைப்பு அங்கே உருவானது. மறுநாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து போன் வந்தது. பெரியப்பா தன் தவற்றை ஒப்புக்கொள்ள மறுப்பதாகவும் பத்திரம் போலியானது என்று வாதிடுவதாகவும் தகவல் கிடைத்தது. ஆனால் சோழன் கொஞ்சமும் அசரவில்லை. அவர் என்ன வேணா சொல்லட்டும், இப்போ நம்மகிட்ட உண்மையான ஆதாரம் இருக்கு, சட்டப்படி அவரை இனிமே விடப்போறது இல்ல என்று உறுதியாக சொன்னான். நிலாவும் அவனுக்கு துணையாக நின்று அடுத்து செய்ய வேண்டிய சட்ட ரீதியான வேலைகளை கவனித்தாள். வீடு கைக்கு வந்த சந்தோஷத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினார்கள். அந்த டைனிங் டேபிளில் நிலா பரிமாற சோழன் அவளை பெருமையுடன் பார்த்துக் கொண்டிருந்தான். நிலா, நீ மட்டும் அன்னைக்கு அந்த ஓட்டு மேல ஏறி நிக்கலன்னா இந்நேரம் நம்ம நிலைமை என்னவாகியிருக்கும்னு நினைச்சா பயமா இருக்கு என்று சோழன் சொல்ல, எல்லாம் அந்த ஐயனார் அருள்தான் என்று நிலா அடக்கமாக பதிலளித்தாள். இழந்த சொத்து மட்டுமல்ல, பிரிந்திருந்த மனங்களும் இந்த ஒரு உயில் பத்திரத்தால் மீண்டும் ஒன்றாக இணைந்தன.
இதற்கிடையில் கார்த்திகா இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தன் பெரியப்பாவின் திட்டம் தவிடுபொடியானது அவளுக்கு பெரிய பின்னடைவாக அமைந்தது. அடுத்து அவள் என்ன செய்யப் போகிறாள்? நிலாவுக்கும் சோழனுக்கும் இருக்கும் இந்த நெருக்கத்தை அவள் எப்படி எதிர்கொள்வாள் என்பதுதான் அடுத்த பெரிய திருப்பமாக அமையப் போகிறது. அந்த உயில் பத்திரம் கைக்கு வந்த உற்சாகத்தில் நிலாவும் சோழனும் அடுத்த கட்ட வேலைகளில் மும்முரமாக இறங்கினார்கள். விடிந்ததும் விடியாததுமாக நிலா அந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு நேராக தாலுகா அலுவலகத்திற்கும் வழக்கறிஞர் அலுவலகத்திற்கும் சென்று அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தினாள். இனிமேல் எந்த கொம்பனாலும் இந்த வீட்டை தொட முடியாது என்று அவள் சொன்னபோது சோழனின் முகத்தில் அத்தனை பெருமை. வீட்டிற்குள் நுழையும் போதே காலங்காலமாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த பழைய அறையை சுத்தம் செய்ய முடிவெடுத்தார்கள். அப்போதுதான் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த உயில் பத்திரம் இருந்த அதே பெட்டியில் பல்லவனின் அம்மா ஆசை ஆசையாகச் சேர்த்து வைத்திருந்த சில பழைய நகை ஆபரணங்களும் குடும்ப புகைப்படங்களும் இருந்தன. இதை பார்த்ததும் பல்லவன் கண் கலங்கிவிட்டான். நிலா, நீ வெறும் பத்திரத்தை மட்டும் மீட்கல, எங்க அம்மாவோட நினைவுகளையும் சேர்த்து மீட்டுத் தந்துட்ட என்று நெகிழ்ச்சியோடு கூறினான். மறுபுறம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த பெரியப்பா எப்படியாவது வெளியே வர துடித்துக் கொண்டிருந்தார். கார்த்திகா அங்கே வந்து, பெரியப்பா, இவ்வளவு கேவலமா மாட்டிக்கிட்டீங்களே, இப்போ அந்த நிலாவும் சோழனும் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, அந்த பத்திரம் மட்டும் அவங்க கைக்கு கிடைச்சிருக்க கூடாது என்று ஆத்திரப்பட்டாள். ஆனால் பெரியப்பாவோ, அந்த பத்திரத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு கார்த்திகா, அதுல நடேசன் பேருக்கு அப்புறம் இன்னொரு வாரிசு பத்தியும் குறிப்பு இருந்தது, அதை அவங்க கவனிக்கிறதுக்குள்ள நம்ம ஏதாவது செய்யணும் என்று ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டார். இந்த விஷயம் தெரியாத நிலா வீட்டில் ஒரு சிறிய பூஜைக்கு ஏற்பாடு செய்தாள். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் மங்களகரமான ஒலிகள் ஒலிக்கத் தொடங்கின. சோழன் இப்போது நிலாவை ஒரு மனைவியாக மட்டும் பார்க்காமல் தன் குடும்பத்தை காக்கும் தேவதையாக பார்க்கத் தொடங்கினான். அன்றைக்கு மாலை நிலாவிடம் பேசும்போது, நிலா, ஆரம்பத்துல உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இன்னைக்கு நீ நிக்கிற இடமே வேற, இந்த வீட்டை விட உன்னோட மனசு ரொம்ப பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்று உருக்கமாக கூறினான். நிலா சிரித்துக்கொண்டே, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக செஞ்சதுங்க, ஆனா பெரியப்பா அவ்வளவு சீக்கிரம் அடங்க மாட்டார்னு எனக்கு தோணுது, அவர் முகத்துல இருந்த அந்த வஞ்சகம் இன்னும் குறையல, நாம இன்னும் கவனமா இருக்கணும் என்று எச்சரித்தாள். நிலா கணித்தது போலவே பெரியப்பா தரப்பிலிருந்து ஒரு புதிய நபர் அந்த வீட்டிற்கு உரிமை கோரி வரப்போகிறார் என்ற தகவல் ரகசியமாக கசிந்தது. அந்த பத்திரத்தில் ஒளிந்திருக்கும் அந்த இன்னொரு வாரிசு யார்? நிலாவும் சோழனும் இந்த அடுத்த சவாலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்று பார்ப்போம். நிலா சொன்னது போலவே அந்த பெரியப்பா அவ்வளவு சீக்கிரம் அடங்கிவிடவில்லை. ஜாமீனில் வெளியே வந்த அவர் நேராகத் தன் வழக்கறிஞரை சந்தித்து பேசினார். அந்த உயில் பத்திரத்தில் ஒரு நுணுக்கமான விஷயம் இருப்பதை அவர் கண்டுபிடித்திருந்தார். அதாவது, நடேசன் பேரில் வீடு எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மற்றொரு வாரிசும் அனுபவிக்கலாம் என்ற வாசகம் அதில் ஒளிந்திருந்தது. அந்த மற்றொரு வாரிசு யார் என்பதை தேடிப் பிடிப்பதே அவரது அடுத்த திட்டமாக இருந்தது. இங்கே வீட்டில் நிலாவும் சோழனும் அந்த பத்திரத்தை மீண்டும் ஒருமுறை ஆழமாக படித்தார்கள். நிலாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சோழன், இந்த பத்திரத்துல கடைசியில ஒரு கையெழுத்து இருக்கு பாருங்க, இது உங்க தாத்தாவோடது தானா, இல்ல இதுல வேற யாராவது தலையிட்டு இருக்காங்களா என்று கேட்டாள். சோழன் அதை பார்த்துவிட்டு, இது தாத்தாவோட கையெழுத்துதான் நிலா, ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு திருத்தம் செஞ்ச மாதிரி தெரியுதே என்று ஆச்சரியப்பட்டான். அந்த நேரத்தில்தான் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கியது ஒரு பெண். அவளை பார்த்ததும் நடேசன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். நீ எதுக்கு இங்க வந்திருக்க என்று அவர் கேட்க, அந்த பெண் சிரித்துக்கொண்டே, ஏன் மாமா, இந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்குன்னு அந்த உயில்ல சொல்லியிருக்கே, அதை வாங்கத்தான் வந்திருக்கே என்று அதிரடியாகச் சொன்னாள். அவள் வேறு யாருமல்ல, பெரியப்பாவின் தூண்டுதலால் வந்த ஒரு தூரத்து உறவு பெண்.